கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும். கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும். மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தேன் இயேசுவின் பின்னே நடந்தேன். எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தேன் இயேசுவின் பின்னே நடந்தேன். தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். சத்ரு சேனை மூழ்கி வாழும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய். சத்ரு சேனை மூழ்கி வாழும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். குளிர்ந்த ஏலி பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்ச மரம். குளிர்ந்த ஏலி பன்னீரூற்றும் காணுவாய் பேரீச்ச மரம். கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னா ருசித்து முன் செல்லுவாய். கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னா ருசித்து முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தின் 30வது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு ஆவிக்குரியவன் அல்லது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்தலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தலும் ஒரு ஆவிக்குரியவனுடைய பிரத்யாயமான ஒரு கடமையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்திலே வாழும்போது கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தான், இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே ஒவ்வொரு நாளும் ஈடுபடுகிறவர்கள் தான். ஆனாலும் நாம் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே
வாழுகிற நாம் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்திலே வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்கள். ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறதை கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது இல்லையா? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். பாருங்கள், அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிகவும் அவசியம். இதுதான் வசனம்னு சொல்லுகிறது இல்லையா? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே ஜீவிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படியானால் ஒரு ஆவிக்குரியவன் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லவே முடியாது. நான் பாவமான உலகத்திலே வாழுகிறேன், எனவே நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் கூட நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருந்த பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் இல்லையா? அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் பாவத்தை அறியவில்லை, அவர் பாவத்தை செய்யவில்லை என்கிறதாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் நாமும் இந்த உலகத்தில் எப்படி ஒரு உப்பு தண்ணிக்குள்ள தான் மீன் இருக்குது இல்லையா? ஆனா அந்த மீனுக்குள்ள உப்பு டேஸ்ட் இருக்கிறது இல்லை. இதே போல இந்த உலகத்திலே நாம் பாவமான உலகத்திலே ஜீவித்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி. இதுதான் வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ரோமர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். கிறிஸ்துவுக்காக வாழ்தல் அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்தல் என்றால் வேற ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் பிரியமானவர்களே. பாருங்கள், இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மறிக்க வேண்டுமாம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒருவன் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசை இச்சைகளுக்கும் மறிக்க வேண்டும். இந்த உலகமோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்சத்தின் இச்சையோ கண்களின் இச்சையோ நம்மை மேற்கொள்ளக்கூடாது. நாம் அதை மேற்கொண்டு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதே போல நாமும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது இல்லையா? நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தவர்களானால் கிறிஸ்து எப்படி எழுந்து தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறாரோ அதே போல அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது பிரியமானவர்கள். அதே போல எப்படி ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்தல் மிகவும் அவசியமோ அதை விட ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரட்சிப்பு கூட முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனுக்கு தான் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை துவங்குகிற பலரும் அதை பாதியிலேயே முடித்துவிட்டு பின்வாங்கி விடுகிறார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள் வாழ்தல் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ தொடங்குகிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இது ஒரு கடினமான விஷயம்தான். இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால பல பாடுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். பல விதங்களிலே நாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் இது எல்லாவற்றிலும் வாழ்ந்து கடைசியில் ஜெயிக்கிறவன் தான்
ஜீவ கிரீடத்தை பெற முடியும் இல்லையா? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தில் அழகாக சொன்னார் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கிறிஸ்து அதை அந்த நாளில் எனக்கு தந்தருள்வார் என்று சொல்லி நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லை? அப்படியான பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் என்று சொல்லி தேவன் இந்த உலகத்திலே ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் எது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய ஓட்டத்தை சரியான ட்ராக்ல ஓடி முடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இல்லையா? நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்கிறதாய். அப்படியானால் பிரியமானவர்களே, ஒரு எண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? இந்த கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற ஒருவனுக்கு நிச்சயமான ஒரு நித்திய வாழ்வு ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபியூச்சர் ரிசரக்ஷன் ஒன்று உண்டு. ஒரு எதிர்கால உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. நம் ஆண்டவரோடு கூட யுக யுகமாக நித்தியமாக ஆள போகிறோம். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதை தான் வேதம் நமக்கு அருமையா சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் கிறிஸ்துவுக்கு என்று, நாம் வாழ்ந்தாலும் மரித்தாலும் அது கிறிஸ்துவுக்கு என்று. இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய ஒரு வாழ்க்கையினுடைய நிச்சயமாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் மரித்தாலும் நாம் செய்கிற அன்பின் பிரயாசங்கள், நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக எடுத்த கிரியைகள் நம்மோடு கூட வருகிறது. அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்ன தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு நிச்சயமான பலனை அளிப்பார். நாம் கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் இழந்தோமோ அதை இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வோம் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நம்ம முயற்சிக்க வேண்டும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ மரணங்களில் அதை தான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா மனுஷனுடைய முடிவும் அங்கே விளங்கும். ஏன்னா அங்கே போகும்போது தான் நம்முடைய முடிவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்களுடைய மரணமும் நமக்கு நேராக சம்பவிக்கும் போது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மரணத்துக்கு நம்ம எதிர்நோக்கி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்களாகி நாம் மரணத்தை குறித்து ஒரு நாளும் பயப்படவே கூடாது. மரண பயத்தை நீக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டார் இல்லையா? அப்படி என்றால் மரணம் எனக்கு ஒரு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவனானால் சாவு எனக்கு ஆதாயம். இந்த நிச்சயத்தை கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு வரும்போது மரித்தவர்களாகிய தம்முடையவர்களை தம்மோடு கூட கொண்டு வருவார் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதும் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் அவசியம். பிரியமானவர்களை நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த உலகத்திலே பாவம் நிறைந்திருக்கிறது, அநீதி நிறைந்திருக்கிறது. ஆனால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மறுபடி பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள் உங்கள் வழியில் நடக்கணும், உங்களை பின்பற்றி நடக்கணும், உம்முடைய சீஷர்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழணும். உம்முடைய சீஷர்கள் என்கிறது இந்த உலகம் எங்கள் மூலமாய் கண்டுகொள்ளணும் இசப்பா. இந்த உலகத்திலே நற்கந்தமாக நாங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் உடையவர்களாய் கர்த்தர் எங்களை வாழ அப்பா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் பாதியில் நின்றக்கூடாது, பாதியில் முடிச்சிடக்கூடாது ஏசப்பா. நீங்கள் எங்களுக்காக நியமித்த ஓட்டத்தை நாங்கள் ஃபுல்லாக ஓடி அதை
கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மரணத்தை நாங்கள் எதிர்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்று மரித்தாலும் ஆண்டவரே உம்மோடு கூட இருப்போம் என்கிற நிச்சயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில், இந்த ஜெப மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நிறைய காரியங்களை போதிச்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் அதை எல்லாம் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.